கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபால் என்பவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தற்போது மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. பாளையங்கோட்டை கேடிசி நகரில் வசித்து வந்த ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனின் 2 நாள் காவல் விசாரணை இன்றோடு நிறைவடைந்ததை அடுத்து இருவரை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கிற ஆர்வமங்கலத்தை சார்ந்த ஊழியர் கவின் 27 வயசான இவர் கடந்த 27ஆம் தேதி அன்று பாளை கேடிசி நகரில் சுபாஷினி என்பவர் தன்னோட சக தோழியும் காதலியுமான சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் என்ற வாலிபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பாளை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்நிலையில கவின் ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக நெல்லை 2வது கூட்டு அமர்வு நீதிமன்ற அனுமதியோட தந்தை மகனை சிபிசிஐடி போலீசார் நேற்று முன்தினம் மாலை 6 மணி அளவில் தங்களை காவலில் வைத்து எடுத்தாங்க. இதனை அடுத்து சிபிசிஐடி எஸ்பி ஜவஹர் தலைமையிலான சிறப்பு குழுவினர் இரு பிரிவினர், அதாவது 2 நபர்களிடம் வெவ்வேறு தனித்தனியாக பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முக்கிய கட்டமான நேற்று குற்றவாளி சுர்ஜித்தை கொலை நடந்த இடத்துக்கு அழைத்து சென்று கொலை செய்த விதம் குறித்து நடித்து காட்ட வைத்து ஆதாரங்களை சிபிசிஐடி போலீசார் சேகரிச்சாங்க. கொலைக்கான சதி திட்டம், அதுக்கான பின்னணி குறித்து உடனடியா இருந்தவங்க குறித்தும் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டப்பட்டு அதுக்கான அடிப்படையில் வாக்குமூலங்கள் செய்யப்பட்டன. இந்த இருவரிடமும் 2 நாள் நடத்தப்பட்ட விசாரணையை இந்த வழக்கின் முக்கியத்துவமாக திருப்புமுனையாக இருந்தது 3வது நபர் சுர்ஜித்தோட சகோதரர் ஜெயபாலுங்கிறவர் தற்போது கைது செய்யப்பட்டு அவரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இவர் கடந்த 27ஆம் தேதி சுர்ஜித்தை கவின் கொலை செய்த பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அவர் சகோதரர் வீட்டுக்கு சென்று அங்கு அடைக்கலம் புகுந்ததாக கூறப்படுது. இந்நிலையில சுர்ஜித்துக்கு ஜெயபால் அடைக்கலம் கொடுத்ததாக சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்து தற்போது அவரை கைது செய்திருக்கிறாங்க. இந்நிலையில 2 நாள் காவல் விசாரணை முடிந்து இன்று மாலையோட முடிவடைய மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் அவங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்னதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவங்க பாளையங்கோட்டை மத்திய சிறை காவல் நீதிமன்ற அடைக்கப்படுவார்கள் எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 நாள் விசாரணையின் போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 நாள் விசாரணையில கிடைத்த முக்கிய தகவலின் அடிப்படையில் சிபிசிஐடி தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.